கடவுள் வந்திருக்கிறது, இயேசுவாண்டவர் வந்த ஒரு காரணம் இந்த விடுதலை தருவதற்காக. இந்த விடுதலை சில பாவத்தின் கட்டுகள்ல இருந்து விடுதலை, ம், பலவிதமான கட்டுகள்ல இருந்து நம்ம விடுதலை பெறுவதற்கு. நம்ம மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தார் சில நேரம் அவங்க ஒத்துழைக்காம இருக்கலாம். அப்பவும் வந்து உங்களுக்கு நீங்க ஜெபிக்கும் போது விடுதலை எப்படி எப்படி ஜெபிச்சு நம்ம விடுதலை கொடுக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு சிந்திக்க போறோம். நீங்க பல வருடங்களா சில விதத்துல ஜெபிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா பல விடுதலையே வந்திருக்காது. ம். நம்ம கடவுள் விரும்பின விதத்துல, கடவுள் எதிர்பார்க்கின்ற விதத்துல, ஆண்டவர் வார்த்தையில போட்டிருக்கின்ற படியில் நம்ம ஜெபித்தோம் அப்படின்னு சொன்னா உறுதியாக நம்ம விடுதலை பெறலாம். ம். நம்ம இன்னைக்கு அதை ஆழமாக தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சிகள் எடுக்க போறோம். சரிங்களா? லூக்கா நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 18, 19. ஏசாயால இருந்து ஒரு நூலை எடுத்து இயேசுவாண்டவர் வாசிக்கின்றார். அவரோட வந்த காரணம், எதற்காக அவர் வந்திருக்கின்றார்? ஒரு விடுதலையை தருவதற்காக. நம்ம அனைவரும் பலவிதமான பாவங்கள் வழியாக, சாத்தானின் சூழ்ச்சி வழியாக பல கட்டுகளுக்கு அகப்பட்டிருக்கும் போது, ம், ஆண்டவரே நமக்கு விடுதலை தரல அப்படின்னு சொன்னா நம்மளால வளர முடியாது. ஆண்டவர் கிருபையை பெற முடியாது. வாசிக்கிறீங்களா? லூக்கா நற்செய்தி 4 ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இருக்கிற கிளாஸ் ரொம்ப மிக முக்கியமானது. எல்லாரும் இதை ஒரு ஒரு நபர் மட்டும் இப்போ யாரும் வாசிச்சாங்க, அவங்க மட்டும் வாசிக்கட்டும். பாக்கி அனைவரும் இது கூர்ந்து கவனிங்க. சந்தேகம் வரும், சந்தேகம் கேளுங்க. எல்லாம் இது ஆழத்துல புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில எப்படி கடைபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்க. சரிங்களா? எல்லாரும் கவனம் அது வாசிக்கிறதுல இது கவனம் செலுத்தி நம்ம விட்டுறக்கூடாது. இன்னைக்கு ம், உங்க நிறைய மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம், அது முக்கியமான ஒரு விஷயம். இயேசுவாண்டவர் அவர் இதுக்காக தான் வந்தார் அப்படின்றது மட்டும் இல்ல, சீடர்களை அனுப்பும் போது மத்தேயு 10வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் அவர் சொல்ற மூன்று, அவர் நற்செய்தி அறிவிங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 4 விஷயங்கள் அவர் சொல்றாரு. வாசிக்கிறீங்களா? மத்தேயு 10, 7, 8. அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றல செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆமேன். ஆமேன். விண்ணரசு வந்துடுச்சுன்றோட அடையாளம் இது. நம்ம இந்த விடுதலையை பெற்று எந்த விஷயத்துக்கும் நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது. குடியாக இருக்கலாம், எந்த விஷயமா இருக்கலாம். ஒரு விஷயத்திற்கு நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது. இந்த இந்த விடுதலையை கொடுக்கிறது யார் யார் செய்தார்கள்? இயேசுவாண்டவர் மட்டும் செஞ்சாரா? இல்ல பேதுரு மட்டும் செஞ்சாங்களா? இந்த 12 சீடர்கள் மட்டும் செஞ்சாங்களா? லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 17ல இருந்து 20. 70 பேர் அனுப்புவார். எல்லாருமே இந்த விடுதலை தருவதற்கு அவங்க எல்லாருமே அந்த பயிற்சி அவங்களுக்கு இருந்தது. லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 17ல இருந்து 20. வாசிக்கிறீங்களா? பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஒரு ஆள் வாசிங்க, எல்லாரும் கவனிங்க. ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். ஆமேன். ஆமேன். இந்த செயலை செய்யும் போது அது கூட ஒரு ஆசீர்வாதமும் இருக்கு. நம்ம பேரு விண்ணகத்துல எழுதப்படும். மற்றவர்களுக்கு ஒரு இரக்கத்தின் செயல். அதுல எத்தனை பேர் செஞ்சாங்க? இது 70 பேரும் செய்யறாங்க. 72 பேர் செய்யறாங்க இதை. 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். எதுக்காக இயேசுவாண்டவர் வந்தார்? சாத்தான் செய்ற செயல்கள் அனைத்தையும் அழிப்பதற்கு, வேற ஒன்றும் கிடையாது. 1 யோவான் 3வது அதிகாரம் 8. வாசிக்கிறீங்களா?
பாவம் செய்து வருகிறவர் அழகை சார்ந்தவர், ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். ஆமென். ஆமென். அழகின் செயல்கள் ஒன்றும் இல்லாம ஆகணும். அதுக்காக தான் இயேசு ஆண்டவர் வந்தாரு. நம்மள ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்துகின்றார். மார்க் நற்செய்தியில இத நம்ம பல வாட்டி வாசிக்கிறோம். 16வது அதிகாரம். நம்ம ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அனைவரும் இத செய்யக்கூடிய ம், ஒரு நம்ம குடும்பத்துல நம்ம செய்யலாம். நமக்காக, நம்ம குடும்பத்தினருக்காக எல்லாருக்காகவும் செய்ய முடியும். மார்க் நற்செய்தி 16வது அதிகாரம் 17, 18 வாசிக்கிறீங்களா? நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். ஆமென். இவ்வாறு ம். ஆமென். இந்த ஒரு விஷயம் போதும். அவரு பேர், இயேசுவாண்டவருடைய பேரு போதும். விண்ணகத்திலையும் மண்ணகத்திலையும் இருக்க எல்லாமே முட்டும் மடங்கும். அவரோட பேர் ஒன்று போதும் நமக்கு. சாத்தானை வந்து நம்ம ஆட்டி வெளியில அனுப்புறதுக்கு. சீடர்கள் சென்றபோது என்ன, உங்க நாமத்துல, அவ்வளவுதான், வேற ஒன்னும் அவசியம் கிடையாது. நான் பலவிதமான ஜெபங்கள்லாம் சொல்லுவேன். ஜெபிக்கும் போது பலவிதமான விடுதலைகள்லாம் வரும். ஆண்டவர் ரத்தத்தை பயன்படுத்துவேன். மாதாமா அழைப்பும், புனிதர்கள் அழைப்பேன், தூதர்கள் அழைப்பது உண்டு. எல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனா இந்த ஒரு விஷயம் இருந்தால் மட்டும் போதும். வேற பெரிய விஷயங்கள்லாம் தேவை கிடையாது. உங்களுக்கு இது ஒரு விஷயம் தான் தெரியும் அப்படின்னா கூட போதும். ம்? பெரிய அறிவுலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ம். இது வந்து அவரோட வல்லமை, அவரோட நாமத்தில் இருக்கின்ற வல்லமையின் செயல். நம்ம எவ்வளவு தெரியும் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? இதுல ஆஹ், ஆஹ், என்ன சொல்லணும்னா, பல வருஷங்களா ஜெபிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு விடுதலையும் வந்திருக்காது. பல வருஷமா ஜெபிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு விடுதலையும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அது உங்க பொருளாதாரத்திலயா இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்துல அந்த ஒரு விடுதலை இல்லாம இருக்குதோ, இந்த விதத்துல அந்த ஆஹ், அதுல வந்து சில சில நேரத்தில் இந்த சாத்தானின் கட்டுகள் இருந்தால் இந்த விதத்துல ஜெபிக்கணும். கட்டுகளை உடைக்கணும். இந்த சாத்தானின் செயலை வந்து கட்டி நிர்மூலமாக்கணும். சரிங்களா? ஆ, சில என்ன சொன்ன, சில உடல் இச்சையின் ஆசைகள் எவ்வளவுதான் இது பண்ணாலும் அவங்க ஜெபிச்சிருப்பாங்க, கடவுளே இது போகட்டும் போகட்டும், போயிருக்காது. கொஞ்ச நாள் போகும், திரும்ப வந்துடும். பயம், தற்கொலையின் ஆசை. இந்த நேற்று டியூஸ்டே அன்னைக்கு கூட ஒரு தற்கொலை ஆசையோட வந்து ஒருத்தருக்கு வந்திருந்தாங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதமான விடுதலை தர. ஸோ அப்போ முதல் கட்டம், இப்போ உங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா முதல் விஷயம் நீங்க செய்ய வேண்டியது அந்த ஒரு ஹீலிங். உள்ளத்துல பல காயங்கள் இருக்கும். அந்த காயங்கள் வந்து நம்ம ஆறணும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு கதவு. இந்த காயங்கள் சில பேர் உங்களை தவறாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்றால் அதெல்லாம் வந்து ஆ, தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட சில நிலைகள், அதெல்லாம் வந்து சாபங்கள், அதெல்லாம் தலைமுறை சாபங்கள், அதெல்லாம் வந்து ஒரு கதவு. சாத்தான் வருவதற்கு ஒரு கதவு. அதெல்லாம் அடைக்கப்படணும். அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அடைக்கப்படாமலே இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வெளியேற்ற முடியும். சரிங்களா? சில பேருக்கு தவறான எண்ணங்கள் இருக்கு. நான் தகுதியற்றவன், நான் விலையற்றவன் அப்படின்ட்டு. ஆண்டவர் வார்த்தைக்கு மாறாக பல சிந்தனைகள் சாத்தான் நம்ம உள்ளத்துல போட்டிருக்கிறான். கடவுள் உன் மேல கோபமா இருக்கிறாரு. அந்த மாதிரி தவறான பல விதமான சிந்தனைகள். நீ ம், நீ நரகத்துக்கு தான் போவ, அந்த மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்க, அதை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு கதவு. சாத்தான் நமக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஒரு கதவு. இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறது. சரிங்களா? அந்த கதவெல்லாம் அடைக்கப்பட்டா இது திரும்ப வராது. ஆனா இப்போ ஒரு என்ன, ஒரு சாட்சி சொல்லி அதுக்கப்புறம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில இது எப்படி ஓட்டுவது அப்படின்றத நம்ம சிந்திப்போம். சரிங்களா? ஒரு சாட்சி என்னன்னா, எனக்கு தெரிந்த ஒரு நெருங்கின ஒரு ஒரு நண்பர், நெருங்கின ஒருத்தர் பல கட்டுகளில் அகப்பட்டு இந்த சூசைட்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற போது, அவங்களுக்கு நேரடியா பல வாட்டி பேசி பார்த்துட்டேன். ஆனா அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அவங்களுக்காக சரி
நம்ம நேரடியா ஜெபிச்சு பார்த்தாச்சு, இது பண்ணி ஒன்றும் நடக்கல. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. ஜெபிச்சாலும் அது வந்து ஒத்துழைக்கிற மாதிரி தெரியல. எதிர் சிந்தனைகளின் ஆவி தான் வந்துகிட்டு இருக்கு, எதிர் சிந்தனைகளின் ஆவி. அப்ப நாங்க என்ன செய்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான். பூசையில இயேசுவின் நாமத்தில் என்னென்ன அசுத்த ஆவிகள் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரோ அதை பேர் சொல்லி அதை வெளியே அனுப்புனேன். இப்ப அவங்க சமாதானத்துடன், ஒரு மகிழ்ச்சியுடன், கடவுளோட கிருபையுடன் அவங்க தவறுகளை உணர்ந்து, இந்த சாத்தான் வந்து அங்க குடிகொண்டு அந்த இருளில் இருக்கும் போது அங்க ஆவியானவருக்கு அங்க இடமே இல்லை. அவங்க சொன்னா கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. நம்ம பேசினாலும் அவங்களுக்கு புரியாது. செவிகள் அடைக்கப்பட்டு இருக்கும். சில நேரத்தில் முதல்ல அதை உடைக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த அசுத்த ஆவிகள்லாம் போனதுக்கப்புறம் அவங்க இப்போ ஒரு சமாதானத்தில் ஒரு நிம்மதியில் இருக்கிறாங்க. அது மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் பல விதமான, உங்களுக்கு மட்டும் இல்லாமல் இருக்கலாம், சில நேரத்தில் உங்க குடும்பத்தில் பல பேருக்கு, உங்க பிள்ளைகளுக்காக இருக்கலாம், உங்க அப்பா அம்மாவுக்காக இருக்கலாம், யாருக்கு வேணா இருக்கலாம். இந்த முறையில் இப்போ நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து அந்நிய பாஷை சில பேருக்கு கிடைச்சிருக்கு, பரச பேச்சு சில பேருக்கு, இந்த காட்சிகள், இந்த வரங்கள் மட்டும் பெற்றா போராது. இந்த மார்க் நற்செய்தி என்ன வாசிச்சோம்? முதல் விஷயம் என்ன வாசிச்சோம்? ஆண்டவர் நாமத்தில் இந்த பேய்களை ஓட்ட முடியும் நம்மளால. ரோமியர் 16வது அதிகாரம் 20வது வசனம், நம்ம காலடியில் சாத்தான் வந்து இருப்பான். நம்ம காலடியில், இயேசுவானவர் காலடியில் இல்லை, இயேசுவன் நாமத்தின் வழியாக, அவர் தருகின்ற வல்லமையின் வழியாக. வாசிக்கிறீங்களா? அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார். நம் ஆண்டவர் இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். ஆமேன். அதுக்காக இந்த ஒரு பேய் ஓட்டுறதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நம்ம மனம் மாற வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி கிடையாது. மனம் மாறல் தான் முதல் விஷயம். ஆனால் சில பேர்கிட்ட பேசி மனம் மாறதுக்கு அவங்க தயாராக இல்லாத போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த ஒரு கருவியை நம்ம பயன்படுத்தலாம். நல்ல ஒரு வழி. சில பேர்லாம் வந்து என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி ஜெபிச்சாலும் அவ்வளோ எளிதாக அவங்க கட்டுகள் உடையாது. நான் வந்து எல்லாம் சரியா உடனடியாக டக்குன்னு சரியா இந்த மாதிரி ஜெபிச்சா அப்படின்னு நான் சொல்லலை. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். கோபத்தின் ஆவி, நமக்கு கோபத்தின் ஆவி அப்படின்றது தெரியும். எல்லாருக்கும் சில கோபம் வரும். ஆனா அந்த கோபத்தின் ஆவிக்குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா வேற பல விதமான கட்டுகள் இருக்கு. பல விதமான கட்டுகள். ஒரு கோபம் அப்படின்னா ஒரு ஆவி கிடையாது. இரிட்டேஷன், ஸ்பிரிட் ஆஃப் இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன விஷயத்துக்கும் ஒரு எரிச்சல் வரும் அவங்களுக்குள்ள. எரிச்சலின் ஆவி. அதெல்லாம் வந்து இந்த ஆவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணவத்தோட சேர்ந்து இருக்கிற ஒரு ஆவி. இந்த ஆணவம் போகணும். ஆனா ஆணவத்தினாலதான் இந்த வந்து ஒரு எரிச்சல் வந்துட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதோட சேர்ந்து கோபத்தின் ஆவி, அதோட சேர்ந்து வந்து ஒரு பழிவாங்கும் எண்ணம், அவங்கள பழிவாங்கணும்ன்ற ஆர்வம் இருக்கிற ஒரு ஆவி. இதெல்லாம் ஒன்னொன்னா நம்ம வெளியில அனுப்ப வேண்டி இருக்கும். ஒரேடியா கோபம் போகணும்னு சொன்னா சில நேரத்தில் அது போகாம இருக்கும். இதனாலதான், ஏன்னா வேற ஒன்னொன்னும் இருக்கிற பல விஷயங்கள் இருக்கிறதா நம்ம வந்து உணராம இருப்போம். மன்னிக்காம இருப்பாங்க. மன்னிக்காம இருக்கிற அந்த ஒரு கட்டை உடைக்கணும், அந்த ஆவியை அனுப்பணும் வெளியில. சில நேரத்தில் வயலன்ஸ், அவங்க மற்றவங்களை அடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். மனைவி அடிப்பது, கணவனை அடிக்கிறது, இருக்கிறத விஷயங்களை எடுத்து உடைக்கிறது, அந்த மாதிரி பல விதமான கட்டுகள் இருக்கும். எல்லாத்தையும் ஒன்னொன்னு பேரை சொல்லி நம்ம வெளியில அனுப்ப வேண்டியிருக்கும். அதான் சொல்றேன். அது வந்து எவ்வளவுக்கு இது கட்டுகள் குறைவா இருந்தா நமக்கு கொஞ்சம் எளிதா இருக்கும். கட்டுகள் அதிகமாக இருந்தா பிடிவாத குணம், அதிகாரிகளுக்கு எதிராக இருக்கிற சிந்தனைகளின் ஆவி, நான் கீழ்ப்படிய மாட்டேன், கீழ்ப்படியாமையின் ஆவி, அந்த மாதிரி பல விதமான கட்டுகள் இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. சில பேர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற போது சில பேரோட காதுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றது கடவுள் வெளிப்படுத்துறாரு. அடைக்கப்பட்டிருக்கின்ற காதுகள் திறக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன். சில பேருக்கு அந்த காதுகள் அடைக்கப்பட்டிருக்கும், அவங்களுக்கு புரியாததெல்லாம் தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கு. இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு ஒன்றும் புரியாது. இப்ப நடைமுறையில் ஆனா முக்கியமா வந்து இயேசுவாண்டவரை ஒரே கடவுளாக அவங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றது ஒரு முக்கியமான அடித்தளமான விஷயம். அது
அது இல்லைன்னா இது போகாதுன்னு கிடையாது. ஆனா போகிறதுக்கு ரொம்ப கடினமான விஷயம், ரொம்ப மிகவும் கடினமான விஷயம். இப்போ போன டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஆஹ், ஒரு அம்மா ஒரு அம்மா அவங்க பிள்ளையும் அவங்களோட ஆஹ், மருமகனும் வந்திருந்தாங்க. இன்னும் ஜெபத்திற்காக வந்திருந்தாங்க. ஆனா அவங்க ஹிந்து சகோதர சகோதரிகள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அசைய மாட்டேங்குது ஆண்டவர். ஆனா தெளிவா சொல்றாரு, இவங்க என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க ஒரே கடவுளாக ஏற்றுக்கொள்ளணும். நம்பிக்கை அறிக்கையிடணும். பாவத்தை விட்டுவிட அவங்க தயாராக இருக்கும்போது ரொம்ப எளிதா போயிடும். ஆனா இல்லைனாலும் நம்மளால ஜெபிக்கலாம். ஆனா மிகவும் கடினமாக இருக்கும். ஏன்னா அது உனக்கு என்கிட்ட ஜெபிக்கிறதுலாம் உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சாத்தான் ஒரு ஏளனமா நம்ம பார்ப்பான், கேவலமா பார்ப்பான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சாத்தான் வெளியேற்ற ஒரு ஆவிக்கு வெளியேறுவதற்கு கட்டங்கள் இருக்கு, கட்டங்கள். முதல்ல ஜெபிக்கும் போது அந்த அசுத்த ஆவி நம்மளை பார்த்து சிரிக்கும். இரண்டாவது கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கோபப்படும் நம்ம கிட்ட. மூன்றாவது கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேதனைப்படும். நாலாவது கட்டம் அது அங்கிருந்து வெளியேற்று அது சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணி வெளியில் ஓடிடும். 4 கட்டங்கள் இருக்கு. நம்ம முதல் செய்ய வேண்டியது, நமக்கு ஒரு பாதுகாப்பை நம்ம எடுக்கணும். முதல் நடைமுறை வாழ்க்கையில் இது எப்படி ஓட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக ஓட்டுறீங்கன்னா பாதுகாப்புலாம் தேவையில்லை. மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாதுகாப்பு கேட்கணும். ஆண்டவரே, எந்த பாவத்தினால இந்த அசுத்த ஆவிகள்லாம் உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும், கேட்கணும் கடவுள்கிட்ட. எந்த எந்த விஷயத்தினால? தவறாக பயன்படுத்தப்பட்டதுனாலயா? அவமானப்பட்டதுனாலயா? எதனால வந்திருக்கோ அந்த காயங்கள் ஆறுவதற்காக கொஞ்சம் ஜெபிக்கணும் நம்ம. சில பில்லி சூனிய கட்டுகள்னால அப்படின்னா அதை வெளியேற்றணும். சில பில்லி சூனிய கட்டுகள்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமே கிடையாது. அதனாலதான் நான் மட்டும் ஓட்டுறது இல்லை அப்படின்றது மட்டும் இல்ல, பல பேரை எப்படி அசுத்த ஆவிகளை ஓட்டுவது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு நான் பயிற்சி கொடுத்துருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு அசுத்த ஆவியை ஏவி விட்டுருக்காங்கன்றது மட்டும் கிடையாது, அந்த ஏவி விட்ட ஆவி அது எப்படி செயலாற்றி கொண்டு இருக்கின்றது அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆவி இருக்கும். அதனால இது திரும்ப திரும்ப வெளியேற்ற வேண்டி இருக்கும். அவ்வளவு எளிதாக அதெல்லாம் போகவே போகாதுன்னு சொல்லலாம். போயிடும், திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அந்த நல்ல ஒரு தூய்மையான வாழ்வு அவங்க வாழணும். அந்த மாதிரி வாழ மாட்டாங்க. அப்புறம் நம்ம ஜெபிச்சாலும் அது போயிடும் போயிடும் திரும்ப. ஆனா திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அது காரணம் கேட்கணும், எதனால இது வந்திருக்கு அப்படின்ட்டு. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபிப்போம், நம்ம ஜெபிக்குமோ ஒண்ணுமே தெரியாது. அது பேர் ஒளிந்திருக்கும் ஆவிகள் அப்படின்னு சொல்லுவோம், ஹிடன் ஸ்பிரிட்ஸ். அப்போ அதையும் ஆண்டவரே, இந்த ஒளிந்திருக்கின்ற ஆவிகள் ஏதாவது இருக்குன்னா என்னை வெளிப்படுத்தும் ஆண்டவரேன்னு கேட்கும்போது தான் அது நம்ம வெளிப்படுத்தப்படும். சில ஆவிகளோட சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடன்படிக்கைகள் இருக்கும், தலைமுறையாக வந்த சில சாபங்கள். இதெல்லாம் நம்ம வெளியேற்றணும், அதை உடைக்கணும். அந்த உடன்படிக்கை இருந்தால் உடன்படிக்கையை உடைக்கணும். சில பேர்லாம் இந்த தலை மொட்டை அடிச்சு வந்து நே நேர்ந்திருக்கும். ஸோ அதை நம்ம உடைக்கணும், அந்த உடன்படிக்கையை உடைக்கணும். அப்போதான் அவங்களுக்கு முழுமையான ஒரு விடுதலை கிடைக்கும். முழுமையான ஒரு விடுதலை கிடைக்கும். ஸோ மத்தேயு 17வது அதிகாரம் 21வது வசனம். இதை செய்யும்போது நம்ம ஒரு ஃபாஸ்டிங்ல இருந்தா எளிதாக நம்ம விட்டு செல்லும். வாசிக்கிறீங்களா? மத்தேயு 17:21. இவ்வகை பேய் இறைவேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். ஆமென். ஆமென். இவ்வகை நோம்பினாலும் இதனால எல்லாம் வெளியில போகாது, ஜெபத்தினால இல்லாம போகாது. ஸோ நான் எப்படி செய்வேன் அப்படின்னா, சில பேர்கிட்ட இந்த ஜெபிக்கிற ஆள்கிட்ட நான் சொல்லுவேன், இயேசுவே, உம் ரத்தத்தினால் என்னை கழுவி எல்லா அசுத்த ஆவிகளை வெளியேற்றும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்க சொல்லுவேன். அவங்க அந்த மாதிரி ஜெபிக்கும் போது அவங்களுக்கு நான் ஜெபிப்பேன், அவங்களுக்கு எளிதாக விடுதலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களும் அதை விரும்புறாங்க, நானும் அது அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
இதுக்காக சில வரங்கள் நம்ம கேட்டா நமக்கு இன்னும் எளிதாக இருக்கும். ஞானஸ்தானம் வழியாகவே நமக்கு பல கிருபைகள் நம்ம பெற்றிருக்கின்றோம். ஆனா இந்த ஒரு ஊழியத்தை எடுத்து செய்யணும். இது இன்னும் வல்லமையா உங்க உங்க இதுல வந்து அது போயிடுச்சா, இந்த அசுத்த ஆவியெல்லாம் போயிடுச்சா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது இதுதான். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். நம்பிக்கை. இது சாதாரண நம்பிக்கை இல்ல. மலைகள் அகற்றக்கூடிய நம்பிக்கை. இந்த மலைகளை குறிக்கிறது வல்லமையான ஆவிகளை குறிக்கின்ற விஷயம். 1 கொரிந்தியர் 12:9 வாசிக்கிறீங்களா? அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருள்கின்றார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையும் அளிக்கின்றார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருள்கிறார். அந்த ஒரே ஆவியார் இவற்றையெல்லாம் செயல்படுத்துகின்றார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கின்றார். ஆமேன். ஆமீன். அது மட்டும் இல்ல, இது எவ்வளவு நாள் இந்த ஆவி ஒரு நபருக்குள்ள இருந்திருக்கு, அது அவ்வளவு நாள் வந்து அது வேர் எடுக்கும். அது போறதுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். அவ்வளவு எளிதாக அது போகாது. சரிங்களா? அந்த ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன், இங்கிலீஷ் கிளாஸ்ல சொல்றதுக்கு மறந்துட்டேன் நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ நாள் இருக்கு, அது என் வீடு அப்படின்ற மாதிரி அது 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 எவ்வளோ நாள் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அதோட உரிமை அதிகமாயிடும் அந்த இடத்துல. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து அடுத்தது ஒரு நம்பிக்கை. முதல் விஷயம் அப்படின்றது நம்பிக்கை. சாதாரண நம்பிக்கை கிடையாது, உறுதியான ஒரு நம்பிக்கை. எது நடந்தாலும் என் கூட கடவுள் இருக்கிறான்ற ஒரு ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் என்னோட கடவுள் இருக்கிறாரு அப்படின்ட்டு. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 10வது வசனம். ஆவியை பகுத்தறிகின்ற ஒரு வரம் அது இருந்தா உங்களுக்கு எளிதாக இருக்கும். அது இருந்தாதான் இது செயலாற்ற முடியும்னு இல்லை. ஆவியை பகுத்தறிகின்ற ஒரு வரம் இருந்தா உங்களுக்கு எளிதாக இருக்கும். ஏன்னா சில ஆவிகள்லாம் வந்து கொஞ்சம் ஏமாற்றக்கூடிய அதுவுமே அந்நிய பாஷையில பேசுற மாதிரி இருக்கும். ஆனா அது அசுத்த ஒரு பாஷையா இருக்கும். ஸோ அதனால வந்து நமக்கு அது வந்து எந்த ஆவி பேசுகின்றது அப்படின்னு நமக்கு பகுத்தறிவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். இது ஆவியானவர் பேசுறாரா, மனிதன் பேசுறானா, அசுத்த ஆவி பேசுதா அப்படின்ட்டு. ஒரு வாட்டி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நபருக்கு அவர் அந்நிய பாஷையில பேசுறானா, கை வைக்கும் போது மட்டும்தான் அந்நிய பாஷையில பேசுவார். அதுக்கப்புறம் வந்து அந்த அளவுக்கு அந்நிய பாஷைலாம் இருக்காது. அப்புறம் தான் எனக்கு கடவுள் வெளிப்படுத்தினார், அது வந்து அசுத்த ஆவி அப்படின்ட்டு. அது வந்து இவனுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கு, இந்த இது பேசுறதுக்கு. நான் என்ன பேச போறேன்னு முன்னாடி வெளிப்படுத்துமா. அந்த ரொம்ப என்ன சொன்னா பொசஷன் அது முழுவதுமாக ஆட்கொண்டு இருந்தது. அதனாலதான் அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொன்னா அந்த அசுத்த ஆவியோட வந்து ஒரு உடன்படிக்கையே வச்சிருந்தான். அவன் அழைத்த ஒரு ஆவி அது. மூன்றாவது விஷயம் நீங்க உங்களுக்கு தேவை அப்படின்றத நான் சொல்ற விஷயங்கள் ரொம்ப வலுவுறுத்தி சொல்ற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஆஃப் போல்ட்னஸ். ஒரு கோழையின் உள்ளம் இல்லாமல் 2 திமோத்தி 1வது அதிகாரம் 7வது வசனம் அதுல ரொம்ப தெளிவாக போட்டிருக்கும். கோழையின் உள்ளம் அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடு இருக்கின்ற ஒரு கிருபையை நாட ஜெபிக்க. ஏன்னா இந்த ஆவிகள்லாம் சில நேரத்தில் காட்சிகள் கடவுள் காட்டுவாரு, கொடூரமா இருக்கும். நம்ம பார்த்து பயப்படக்கூடாது. சில பேர் அவங்க செய்யற விஷயங்கள், சில பேர் அசுத்த ஆவியே பேசும், நம்ம வந்து பயந்துடக்கூடாது. 2 திமோத்தி 1:7 வாசிக்கிறீங்களா? கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். ஆமென். ஆமென். ஸோ இந்த தைரியத்தின் ஒரு ஆவியை நம்ம கேட்கணும். தைரியத்தை தாங்க, திடப்படுத்தும். போல்ட்னஸ். 4வது விஷயம், இந்த அசுத்த ஆவிகளை பொதுவா இப்ப நம்ம வரத்துக்காக ஆவியானவரோட இந்த காட்சிகளை பார்ப்பதற்கான வரத்துக்காக நம்ம பல பேர் ஜெபிச்சோம், சில பேர் கிடைச்சது, ஆவியானவர் பேசினாரு, நல்ல விஷயம். ஆனா அது ஒரு பொதுவான விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதையும் மீறி அசுத்த ஆவிகளை பார்ப்பது அப்படின்னு சொல்லி ஒரு தனி வரம் அது.
அடுத்த ஒரு நிலைன்னு கூட சொல்லுவாங்க சில பேர். அந்த ஆவிகளை பார்ப்பதற்கு ஆனா கிருபையை நாடணும். அசுத்த ஆவிகளை பார்த்து அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த ஆவி வந்து என்ன செயல் செய்யுது, அது எதற்காக அந்த ஆவி வந்திருக்கு, யார் அனுப்புனாங்க, எல்லாமே நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அந்த வரத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். ம். 5வது ஒரு விஷயம் அப்படின்றது, நம்ம இதை கட்டி, இந்த அசுத்த ஆவிகளை கட்டி நிர்மூலமாக்குவதற்கு ஆன கிருபையை நாடணும். அந்த கிருபையை நமக்கு தருவார். பேதுருன்ற ஒரு நபருக்காக மட்டும் கிடையாது, திருச்சபைன்றது மட்டும், நம்ம எல்லாருக்குமே நமக்கு அந்த ஒரு கிருபை இருக்கு. ஞானஸ்தானம் வழியாக நம்ம பெற்றிருக்கின்றோம். நமக்கு, நம்ம குடும்பத்திற்கு பயன்படுத்தலாம். ம். இப்போ நம்ம இந்த நம்ம பயிற்சி, நாளைக்கு வாங்க, இந்த வரங்களுக்காக ஜெபிங்க, உங்க குடும்பத்திற்காக, உங்க இதுக்காக ஜெபிங்க. முழுமையான ஒரு விடுதலை அவர் தருவார். அதுக்காக முதல் விஷயம் அப்படின்றது ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு எடுத்துக்கோங்க. ஆண்டவரே, உங்க ரத்தத்தால் எங்களை பாதுகாக்கும் ஆண்டவரே. திருப்பாடல் 91 நீங்க எடுத்து வாசிக்கலாம். 91 எடுத்து வாசிக்கலாம். ஆனா இந்த விடுதலையை பெறுவதுன்றது மட்டும் கிடையாது. மிக முக்கியமான விஷயம், எனக்கு மகிழ்ச்சி தருகின்ற மிக முக்கியமான விஷயம் அப்படின்றது, யாருக்கு நம்ம விடுதலையை தருகின்றோமோ, யார் விடுதலை பெறுகின்றார்களோ அவங்க ஆவியினால் நிரப்பப்படணும். அதான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு ஆவி போய் நம்ம வந்து அது சுத்தம் ஆகலை, அப்படி ஆவியானவரால் நிரப்பப்படலை அப்படின்னா, இன்னும் பல ஆவிகள், சுத்த ஆவிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆவியானவர் தான் முழுமையான விடுதலைக்கு பாத்திரமானவர். அவர் தான் அது 2 கொரிந்தியர் 3:17. முழுமையான விடுதலை. சில பேருக்கு ஜெபிக்கும் போது சில ஆவிகள்லாம் போயிடும். ஆவியானவர் வரும்போது வேற ஏதாவது மிச்சம் சொச்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் போயிடும். 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறீங்களா? இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. ஆமேன். ஆமேன். எங்க ஆவியானவர் இருக்கிறார் அங்க விடுதலை உண்டு. அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இங்க இப்ப இந்த டெலிவரன்ஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து அப்படி அவங்களுக்கு ஒரு தப்பும், அவங்களுக்கு ஒரு இதுவும் இல்லையா? ஆவியில ஜெபிக்கிறாங்க, அவங்க ஒரு குறையும் இல்லையா? நான் சொல்வது அப்படின்றது, இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டுகள் இருக்கிறவங்க சாதாரண சின்ன 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 தவறுகள், சில தவறுகளுக்கு வந்து ஏன் யூதாசு கூட சில தவறுகள் செய்கிறாரு. ஏன் இயேசுவாண்டவரோட இருந்தார், அவரும் வந்து இந்த அசுத்த ஆவியெல்லாம் ஓட்டினவர் தான். அவங்க தவறே அதுக்கப்புறம் தவறே செய்ய மாட்டாங்க கிடையாது. நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து சாத்தானின் சூழ்ச்சிக்கு எந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம அகப்படலாம். எந்த ஒரு சூழ்நிலை யார் வேணா அகப்படலாம். அதனாலதான் வந்து புனிதர் அப்படின்ற பட்டம் திருச்சபை வந்து கொடுப்பது அப்படின்றது இறந்ததுக்கு அப்புறம் தான். கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கின்றவன் பாக்கியமானன்னு சொல்றது அதனாலதான். இந்த விதத்தில் இயேசுவின் நாமத்தில் இந்த அசுத்த ஆவியை கட்டி நிர்மூலமாக்கின்றேன். இந்த வரங்கள் எல்லாம் பெற்று நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு உங்களால முழுவதும் ஒரு விடுதலை, உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க எல்லாருக்கும் வந்து குடும்பத்துல முழுமையா பெறலாம். சமாதானத்தை பெறலாம். சரிங்களா? இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல நான் வந்து இது வந்து ஒரு 2 நாள் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் டாபிக். நான் வந்து அது கொஞ்சம் சின்னதா கொஞ்சம் சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு தியானித்த விஷயங்கள் ஏதாவது கேள்வி இருக்கா? ஒன்றும் புரியலன்றீங்களா? ஏன்னா அது வந்து ஒரேடியா வந்து எல்லாம் புரிஞ்சிடும்னு நான் எதிர்பார்க்கல. சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் கொஞ்சம். ஆனா இது வந்து இப்போ உங்களுக்கு சரி, உங்களுக்கு சில வரங்கள் இருக்கு, உங்களுக்கு இன்னும் மேலா வரங்கள் வேணும், ஆண்டவருக்காக இந்த ஒரு என்ன சொல்லணும் விஷயத்துல ஊழியம் செய்யணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா சொல்லுங்க. நான் வந்து டெய்லி, பொதுவாக டியூஸ்டே இல்லாமல் டெய்லி வந்து 4:15க்கு நான் வந்து கவுன்சிலிங் நிறைய பேருக்கு எடுக்கிறதுக்கு பழக்கம் எனக்கு இருக்கு. என்னோட சேர்ந்து நீங்கள் வந்து இப்போ வரங்கள் இருக்கு, காட்சிகள் இருக்கு அப்படின்னா சேர்ந்து என்னோட ஊழியம் செய்யலாம். இந்த வரங்களை நம்ம எவ்வளோக்கு பயன்படுத்துகின்றோமோ நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் ஆசீர்வாதங்கள் இருக்கும்.
அது வந்து அதுக்காக வந்து பிரச்சனையே இருக்காதுன்னு நான் சொல்லலை. சில பிரச்சனைகள் வரும். ஆனா எப்போ அசுத்த ஆவிகளை நம்ம கட்டி நிர்மூலமாக்குகின்றோமோ, அந்த அசுத்த ஆவியை கட்டணும் முதல்ல. சில பேர் கட்டாம வெளி போ அப்படின்றாங்க. அது போய் சில பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். கட்டி நிர்மூலமாக்குகின்றேன் அப்படின்னு சொல்லி உண்மையா கட்டப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும். சிலதெல்லாம் அவ்வளோ ஈஸியா கட்டப்பட முடியாது. ஸோ கட்டி கட்டி நிர்மூலமாக்குனீங்கன்னா பொதுவா உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இருக்காது. ம். ஆம், சில பேர் வந்து இதுல வந்து இது மாதிரி பண்ணா ஏதாவது பிரச்சனை வருமா நிறைய பயப்படுறாங்க. இப்பவுமே கடவுள் சொல்றாரு, இந்த ஒரு விஷயத்துல செயல்படும் போது அதுக்காக உங்களுக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு நான் சொல்லலை. பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இயேசு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆனா சரீரத்தை ஏதாவது செய்யக்கூடிய நபரை வந்து நீங்க பயப்படாதீங்க. சரீரத்தையும் ஆன்மாவையும் நரகத்தில் போடக்கூடிய கடவுளை தான் நம்ம பயப்படணும், மனிதனை கிடையாது. ஆனா எவ்வளவுக்கு இழப்புகள் இருக்கோ அவ்வளவுக்கு வந்து நிறைவாக கடவுள் வந்து ஆசீர்வதிக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல இன்னும் ஏதாவது கேள்விகள் எழும்பி இருக்குன்னா கேளுங்க. அது இப்போ எங்க கூட ஊழியம் செய்யும்போது ப்ராக்டிக்கலா ஊழியம் செய்ய செய்ய இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கற்று கொண்டிருக்கின்றார்கள். வளர முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு. சரிங்களா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பிரைஸ் தி லார்ட் பிரதர். உங்க கூட நாங்க சேர்ந்து நீங்க பண்ணும்போது நாங்க பார்க்கணும்னா அது ஆன்லைன்ல முடியுமா? பார்க்கறது அப்படின்னா பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. ஆனா இப்போ இல்ல, லைவா ஏன்னா இப்போ சில நீங்க இடத்துல வந்து நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறீங்க, ஹீலிங் ம், கொடுக்குறீங்க இல்லைங்களா? அப்போ ம், உங்க கூட நாங்க ஆன்லைன்ல தானே ஜாயின் பண்ண முடியும், நேர்ல பண்ண முடியுமா? கரெக்ட் அது தான். அதனால கேக்குறேன் அது பிரதர். அவங்களும் ஃபோன்ல தான் வருவாங்க. ஆ. சரிங்களா? அதான் ஃபோன்ல ஆன்லைன்ல தான் வந்து நம்ம பண்றோம். அதனால வந்து அப்படிதான் அது பார்க்க முடியாது. அது ஆவியில் பார்க்கணும். ஆவியில காட்சிகள் வழியா கடவுள் சில விஷயங்களை காட்டுவாரு. இப்போ சில நேரத்துல பாத்தீங்கன்னா சங்ககிரி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நாங்க போவோம், இங்க ஈரோடுக்கு பக்கத்துல. ஸோ அந்த இடத்திற்கு போகும்போது நீங்க உங்களால வர முடியும்னா அங்க வந்து நேரடியா பார்க்கலாம். பல 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 விஷயங்கள் அங்க அங்க ஜெபத்துல பல பேருக்கு விடுதலை அங்க கொடுத்துருக்குறோம். நேரடியா பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்த ஆர்வம் இருக்கு. பிறகு கண்டிப்பா சங்ககிரிக்கு வரேங்க பிரதர். நீங்க ம், மெசேஜ் போடுங்க பிரதர். ம், ஷூர். ஜூலை ஆகஸ்ட்ல வருவேன். வந்த பிறகு நான் ஒரு முறை ம், வரேன். சரி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? எனக்கு வேற ஒரு இறைவசனத்துல எனக்கு ஒரு டவுட் பிரதர். ம், திருவெளிப்பாடு 2ல ஒரு 5வது இறைவார்த்தை நான் படிச்சுட்டு இருக்கையில அது எனக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புனுச்சு. ம், அதாவது, என் நிலையில் இருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்துப் பார். மனமாறு முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய். நீ மனமாறத் தவறினால் நான் உன்னிடம் வந்து உனது விளக்கு தண்டை அது இருக்கும் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன். விளக்கு தண்டுங்கையில அதோட மீனிங் என்னங்க பிரதர்? அந்த இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் ஆவியானவரின் ஒரு ஆர்வம் அது வந்து இன்னும் குறைஞ்சிரும், ஒன்றும் இல்லாம ஆயிடும் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. சரிங்களா? அந்த ஓ, விளக்கு, அந்த ஒளி விளக்கு உள்ள இருக்கிற விளக்கு இருள் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி. சரிங்களா? சொன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். முன்னாடி இன்னும் ஆர்வத்துக்கு வர அவரு இன்னும் ஒரு நெருக்கமா வர அவர் அழைக்கிறார். சரிங்களா? ஒருத்தவங்க வேற மாதிரி சொன்னாங்க பிரதர். அதே எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. சரி, உங்கள்ட்ட கிளியர் புரியுது. பண்ணிக்கிறேன். வேற ஏதாவது அதான். கேள்விகள் இருக்கா? ஷூர். பேசலாம் பிரதர். இப்ப கொடுத்த புரியுது. வசனங்கள்ல ரோமையர் 16ல எத்தனாவது வசனங்க பிரதர்? 20வது வருஷம். ஓகேங்க பிரதர். சாத்தான் தேங்க்யூ வந்து பிரதர். நம்ம காலடியில் வேற யார் காலடியில் இல்ல, நம்ம காலடியில் நம்ம நம்ம ஜெபிக்கும் போது மாதாமா வருவாங்க. நான் மாதாமாட்ட ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. புனிதர்கிட்ட ஜெபிப்பேன். பாதிரிப்பி அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட ஜெபிக்கிற பழக்கம் இருக்கு. ஆனா நம்ம காலடியில் அவர் வந்து நசுக்கணும்னு அவர் விரும்புறாரு. சரிங்களா? அதுக்காக நீங்க வல்லமை, அதான் வந்து நம்ம ஆவியானவர் வல்லமையின் ஆவி. சரிங்களா? கோழையின் உள்ளத்தின் ஆவியினர் கிடையாது. ஓகேங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். ம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆன ஒரு வாக்குத்தத்தம் யூதாவின் புத்தகம் 2வது வசனம். அவர் வந்து இரக்கத்தையும் சமாதானத்தையும் அன்பையும் உங்களுக்கு இன்னும் மிகுதியாக்கி தருகின்றார். யூதாவின் புத்தகம் 1:2 வாசிக்கிறீங்களா? இரக்கமும் அமைதியும் உங்களில் பெருகுக. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். வேற ஏதாவது டவுட் இருக்குதா? உறுதியா அதுல நிறைய டவுட் வர வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் தயக்கப்படாம கேளுங்க. பிரதர் இயேசு புகழ்.
இயேசுக்கே புகழ். சாத்தான் வந்து உடன்படிக்கை செய்யும் சார், மொட்டை எடுத்துக்கிடுவாங்க அந்த மாதிரி சொன்னீங்களா brother? அது எதை பத்தி சொன்னீங்க? புரியல. அப்போ இப்போ பல வேற என்ன சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அவங்களோட என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க 2 பேரும் கிறிஸ்துவர்கள் தான். ஆனால் அம்மா அப்பா அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பழைய இந்த ஹிந்துஸ் இதில் இருந்து ரிலிஜன்லேருந்து வராங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய வந்து போய் அந்த கடவுளுக்கு மொட்டை அடித்து படைச்சிடுறாங்க. அந்த பழக்கம் இருக்குல்ல, அந்த மாதிரி செய்வாங்கல்ல குழந்தைய படைக்கிறது. அந்த மற்ற ரிலிஜன்லாம் அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகுது, இந்த குழந்தைக்கு சில பிரச்சனை. வீட்டில் வந்து ஜெபிக்கும் போது அந்த குழந்தை வந்து அழுவ ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது அதுக்காக ஜெபிச்சு ஆண்டவர் வந்து ஒரு விடுதலை தராரு, முழுமையான ஒரு விடுதலை. அதான் இப்படி தான் வந்து நம்ம அந்த விடுதலையை பெற முடியும். பெறுவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்குதா? யாரு சில நேரத்தில் வந்து அபிசுவாசத்தின் கட்டுகளாக இருக்கலாம். எந்த விதமான கட்டாக இருந்தாலும் சரி, சின்னது சிலதெல்லாம் வந்து சில பேர்லாம் வந்து வெளி தோற்றமாகவே அந்த கட்டுகள் இருக்கும். சரிங்களா? வார்த்தைகளை பேசுகின்ற கட்டுகளாக இருக்கலாம். அதுக்கு அந்த வேரெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும். வேற எந்த காரணத்தினால அவங்க பேசுறாங்க அதுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த இயேசுவின் நாமத்தில் ரத்தத்தால் நம்ம ஜெபிக்கும் போது, புனிதரோட உதவிகளாக ஜெபிக்கும் போது, நம்ம அதை கடிந்து கொண்டு ஜெபிக்கும் போது உறுதியாக நம்ம அந்த விடுதலையை அவங்க பெறுவதை நீங்கள் கவனிக்கலாம், பார்க்கலாம். முயற்சி செஞ்சு பாருங்க. சரிங்களா? நம்பிக்கையுடன் என்னை தாக்கிடுமான்னு பயப்படாதீங்க. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்த ஆண்டவரே, மனதில் இருக்கின்ற பயத்தின் கட்டுகள் கட்டி நிர்மூலமாக்கப்படுத்த ஆண்டவரே, வார்த்தை முடியா வாழ்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். Receive the peace of Christ in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Thank you. நாளைக்கு நம்ம வேணா இந்த டெலிவரன்ஸ்ன்ற விஷயத்துக்கு வரத்திற்காக எல்லாரும் ஜெபிப்போம். உங்களுக்காக உங்க குடும்பத்திற்கு என்னென்ன விடுதலைகள் வேணுமோ அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். சரிங்களா? நடைமுறை வாழ்க்கையில எப்படி ஜெபிக்கிறதெல்லாம் பார்க்கலாம். God bless you. Thank you. Thank you, brother. Praise the Lord, brother.